முன்னேற்றம், சுய தொழிலே முன்னேற்றம். போய் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் முன்னிட்டு போக வேண்டுமே தவிர ஒரு நாள் நாம் என்ன செய்யக்கூடாது, பின்னால வந்துடவே கூடாதுங்க, கீழே வந்துடவே கூடாது. அப்படி வரக்கூடிய நிலைமை வருமானால் நம்முடைய வாழ்க்கை கர்த்தருடைய வார்த்தையில் இல்லை. அன்பான சகோதரனே சகோதரியே, ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்க. பல நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய வார்த்தை வேதத்தினை ஏற்கனவே வாசித்தது போல வெறுப்பா இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை சிலருக்கு அதிக கசப்பா இருக்கிறது. இந்த காலவில் உங்களோடு கூட ஆண்டவர் பேசுகிறது. மற்ற எவைகளெல்லாம் நீங்கள் தேவனுக்கு கொடுத்தாலும், எதையெல்லாம் தேவனுக்கு நீங்கள் கொண்டு வந்து செய்தாலும், எல்லாவற்றை பார்க்கிலும் உங்களுடைய உறவுகளிலே, குடும்பத்தினுடைய உறவுகளிலே, பிறரோடு உள்ள உறவுகளிலே தேவனுடைய வசனத்தின்படி நடந்து கொள்ளுங்கள். தேவன் உங்களை இரட்டத்தனையா ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நீதிமொழியில் சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா, வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்கனுடைய ஜபமே எப்படிப்பட்டதுதானா? அப்ப வேதத்தின்படி நீங்க உங்க வாழ்க்கையில வேதத்தை தூக்கி வைத்து விட்டுட்டு போட்டு முழங்கால் தேய தரையில நீங்க ஜெபம் பண்ணாலும் சரி, உங்க கைகளை வானத்துக்கு நேராக விரித்து நீங்க என்ன ஜெபம் பண்ணாலும் சரி, வேத வசனத்தின்படி பாஸ்டர் உங்களுக்கு கொடுத்த வார்த்தையின்படி நடக்க நீங்கள் ஆயத்தமா இல்லாவிட்டால் சாத்தா உங்களை பார்த்து ஜெபம் பண்ணுவான். நீ நல்லா ஜெபம் பண்ணு, இன்னைக்கு எல்லாம் ஜெபம் பண்ணு, இன்னும் ஒரு 10 நாள் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணு, இன்னும் 1 மாசம் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணு. உன் ஜபத்தை கர்த்தர் செய்யல, கேட்கலன்னு யாருக்கு தெரியும்? சாத்தானுக்கு நல்லா தெரியும். ஏனென்றால் நீ வேதத்தை கேட்கல, சத்தியத்தை நீ கேட்கல, ஆனா ஜபம் மட்டும் பண்ணிட்டு இருக்கேன்னு அர்த்தம். அப்படிப்பட்டவங்க என்ன செய்யணும்? ஆண்டவரே, நான் வேத வசனத்தின்படி நடக்க எனக்கு உதவி செய்யணும், முதல்ல அப்படி ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் அந்த கிருபை என்ன செய்வார்? ஆண்டவர் தருவார். மூன்றாவது, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசியுங்கள். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்து இன்னும் பேசுகிறான். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஜீவியம் ஆண்டுடைய பார்வையிலே மேன்மையான ஜீவியமா இருக்கணும். இந்த உலகத்துல எத்தனை வருஷம் வாழ்ந்தோம் என்பதல்ல. எங்க அம்மா 81 வயது வரைக்கும் இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள். இந்த சேத்துப்பட்டிலே வந்து 1956ஆம் ஆண்டிலே என்ற தாயார் மிஸ்ஸஸ் விக்டோரியா மோசஸ் அவர்கள் இந்த 1956ஆம் ஆண்டிலிருந்து இந்த சேத்துப்பட்டிலே 2011ஆம் ஆண்டு ஜூலை 13ஆம் தேதி வரைக்கும் அவர்கள் வாழ்ந்த வாழ்வு ஒரு மேன்மையான ஒரு வாழ்வு. இன்னைக்கு யாரை பார்த்தாலும் சொல்லுகிறார்கள், அவ்விதமான ஒரு தாய் கிடைக்காது, அவ்விதமான ஒரு அம்மாவை நாங்கள் பார்க்க முடியாது. கிறிஸ்தவர்கள் மாத்திரமல்ல, கிறிஸ்தவர்கள் அல்லாத எத்தனையோ பேர் சொல்லுகிறார்கள், இந்த அம்மா எங்களை பார்த்தால் ஒரு வார்த்தையாவது பேசாமல் எங்களை கடந்து போக மாட்டார்கள். கடந்த நாள் ஒரு சகோதரர் சொல்றார், எங்களை மறுபடியும் திரும்ப வந்து எங்களை பேசிவிட்டு போனார்கள். இந்த உலகத்துல குறுகிய காலம் வாழ்ந்தாலும் ஒரு மேன்மையான ஜீவியம் இருக்க வேண்டும், மேன்மையான வாழ்வு இருக்க வேண்டும். நான் பிரசங்கிக்கும் போது ஒரு வசனம் வருகிறது. பிரசங்கின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் 13ஆம் வசனத்தை வாசியுங்கள். பாவி 100 தரம் பொல்லாப்பை செய்து நீடித்து வாழ்ந்தாலும் என்ன? நீடித்து வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? நீ பாவியாகவே 80 வருஷம் வாழ்ந்து, பாவியாகவே 30 வருஷம் வாழ்ந்து செத்து போறது என்ன பிரயோஜனம்? நீங்க சொல்லுவேன், இத்தனை வருஷம் வாழ்ந்திருக்கிற, எப்படிப்பா வாழ்ந்த? உன்னுடைய வாழ்க்கை உன் குடும்பத்துக்கு மேன்மையா இருந்ததா? உம்முடைய புருஷன் உம்முடைய வாழ்வை குறித்து, மனைவியுடைய வாழ்வை குறித்து என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்? மனைவியுடைய வாழ்வை குறித்து புருஷன் என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்? இன்றைக்கு அநேகருடைய வாழ்வு நான் இத்தனை வருஷம் வாழணும் தான் விரும்புகிறாங்களே தவிர எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நீண்ட நாட்கள் வாழவில்லை, குறுகிய நாட்கள் தான் வாழ்ந்தான்.
சில நாட்கள் தான் வாழக்கூடிய வாய்ப்பு இருந்தது. ஆனால் வேதம் சொல்லுகிறது அவன் மேன்மையான ஒரு பலி. இங்கே மேன்மையானது என்று சொல்வது அவன் ஜீவியம்தான். கர்த்தருக்கு பிரியமானது நான் எத்தனை வருடம் ஊழியம் செய்வீர்கள் என்பதல்ல, நான் எத்தனை வருடம் வாழ்கிறேன் என்பதல்ல. அந்த வசனத்தின் பிரகாரம் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்திருப்பவர்களே நன்றாயிருப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். கண்ணை தட்டி கத்தை எடுத்துவோமாக. மேன்மையான வாழ்வு என்ன? கர்த்தருக்கு பயந்து வாழ்வது. மேன்மையான வாழ்வு என்ன? அவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் தான் நன்றாய் வாழ முடியும், இந்த உலகத்தில் ஜீவிக்க முடியும். அடுத்த வசனம் 13 வசனம். நன்றாயிருப்பதில்லை, அவன் தேவனுக்கு முன்பாக பயப்படாதிருக்கிறபடியால் நிழலை போல் இருக்கிற அவனுடைய வாழ்நாள் நீடித்திருப்பதும் இல்லை. துன்மார்க்கனோ நன்றாய், துன்மார்க்கன் அவன் எப்படி வாழ்ந்தாலும் சரி அவன் வாழ்க்கையினாலே யாருக்கும் பிரயோஜனம் இல்லை. ஆவிக்குரிய பிள்ளைகளே, தேவ சபையில் வந்திருக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்களுடைய வாழ்வு மேன்மையானதா இருக்கட்டும், உங்கள் ஜீவியம் சாட்சி உள்ள ஜீவியமா இருக்கட்டும். உங்கள் ஜீவியத்தை குறித்த காரியத்திலே கவனமா இருங்க. உங்க பிள்ளைகள் சொல்லட்டும், எங்க அம்மா எங்களுக்கு எவ்வளவு நல்லவளா இருந்தான்னு சொல்லக்கூடிய ஒரு சாட்சி உள்ளவா இருக்கட்டும். தகப்பனை பற்றி பிள்ளைகள் சொல்லட்டும். சபை விசுவாசிகளுக்கு திடீரென்று ஒரு மரணம் ஏற்படுமானால் மரித்த அந்த சகோதரி குறித்து, மரித்த அந்த சகோதரியை குறித்து அந்த சபையார் சொல்லட்டும், இந்த சபைக்கு இந்த சகோதரி எவ்வளவு மேன்மையுடையவளா இருந்தார்கள். எந்த ஊழியத்தை கொடுத்தாலும் சண்டை போடாமல், வாக்குவாதம் கொடுத்தால் வாக்குவாதம் பண்ணாமல் எல்லாவற்றையும் செய்தார்கள். கர்த்தர்களை எடுத்துக்கொண்டாரே, எவ்வளவு மேன்மையான வாழ்வு என்று சொல்ல வேண்டும். சிலருக்கு வேலை கொடுக்கறதே எனக்கு பயமா இருக்குது. வேலை கொடுத்தா சண்டை வருது. எங்க சண்டை போடுறதுக்காக உங்களுக்கு வேலை கொடுத்தேன்? சிலருக்கு ஊழிய பொறுப்பு கொடுத்தா உடனே பிரச்சனை. சில நேரத்தில் எதுக்கு கொடுத்தேன்னு தெரியலையே, நானே இதை செய்திடலாம் போல இருக்குதேன்னு. உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது சண்டை போடுறதுக்கும் வாக்குவாதம் பண்றதுக்கும் இல்லை. அதை சரியாய் செய். பல நேரங்களில் மேன்மையாய் வாழ்ந்தோம் என்கிற ஒரு சாட்சி வேணுங்க. மரித்த பின்பு அநேகர் மரித்த நபரை குறித்து என்னென்னலாம் கதை விடுறாங்க தெரியுமா? உயிரோடு இருக்கும்போது இவரெல்லாம் உயிரோடு இருக்கிறார், செத்து தோறது, அப்பா சாகணும், அம்மா சாகணும். செத்த போய் சொல்லுவாங்க, எங்க அம்மா செத்து போயிட்டாங்க, எங்க அப்பா செத்து போயிட்டாங்க, அவங்க இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருக்கணும். செத்ததே உன்னால தான், அப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் இருக்கணும். இருக்கும்போது கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் எதிர்பார்ப்பது ஒரு மேன்மையான ஒரு வாழ்வு வாழான். எத்தனை பேர் இந்த காலை வேளையில, ஆண்டவரே சத்தியத்தை கேட்கிற நான், உங்களுடைய வேத வசனங்களை வாசிக்கிற நான் இருக்கிற இடத்துல ஒரு மேன்மையான வாழ்வு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. மேன்மையான வாழ்வு என்ன தெரியுமா? நன்மை செய்யுங்க, கூடுமானால் என்ன செய்யுங்க, எவ்வளவு நன்மை செய்ய முடியுமா நன்மை செய்யுங்க. மேன்மையான வாழ்வு என்பது